வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் பறிக்கப்படுவதாக உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் எடப்பாடிதான் பொதுச் செயலாளர் என்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தெரிவித்தார்கள். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் அனுமதி இல்லாமல், அவரது கையொப்பம் இல்லாமல் எப்படி பொதுக்குழுவை கூட்ட முடியும் என்று கூறி பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 10 வழக்குகளை தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் கடைசியாக பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. அதிமுகவின் பொதுக்குழு வழக்கின் முடியும் வரை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பொதுச் செயலாளராக பதவியை பயன்படுத்தக்கூடாது, அந்த அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை தற்பொழுது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தி வருவதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தற்பொழுது மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது 3 நாட்களுக்கு முன்பாக மேடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட OPS, சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம் இவர்களை தவிர வேறு யார் வேண்டுமானாலும் அதிமுகவில் இணையலாம், இவர்களை அதிமுகவில் இணைக்க முடியாது என்று எடப்பாடி கூறியிருந்தார். இந்த சூழலில்தான் எடப்பாடி எப்படி கூறலாம், அவரா அதிமுகவின் தலைவர், அவரா அதிமுகவை நிறுவினார், நேற்று வந்த கைக்கூலி இன்று எப்படி அதிமுகவை சொந்தமாக கொண்டாடுகிறார் என்ற பல்வேறு விமர்சனங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அப்படி இவர்கள் என்ன துரோகம் செய்தார்கள் என்பதை எடப்பாடி தெரிவிக்க முடியுமா? மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டங்களில் பெரும்பான்மையான கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுவதற்கு காரணம் பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுதான். மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்ததும் அதற்காகத்தான். சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுகவால் வெற்றியடைய முடியாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் கோபத்தில் தெரிவித்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.